தமிழ்நாட்டிலே கொங்குக்காக எவனாவது வருவான் என்று எப்படி யோசிக்கின்றீர்கள்? வன்னியர் எல்லாம் ஒற்றுமை பெற்றார்கள். அவருடைய தலைவர் ராமதாஸ் அவர்களை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் அவர்கள் ஒன்றாக கூடி போராடி பல்வேறு போராட்டத்திடத்தில் இடஒதுக்கீடை பெற்று அந்த சமுதாயம் இன்னைக்கு அரசு பதவிகளிலும் அனைத்து சலுகைகளும் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி அவர்கள் ஒற்றுமை பெற்றவர்கள் எல்லாம் முட்டாள்களா? நாம மட்டும்தான் அறிவாளிகளா? தலித்தெல்லாம் ஒன்றா சேர்ந்ததனால்தான், திருமாவளவனை தலைவராக ஏற்றுக்கொண்டதனால்தான் அந்த சமுதாயம் இன்று அத்தனை பக்கமும் அத்தனை சலுகையும் பெறுகின்றது. ஆனால் கொங்கு வேளாளர் மாத்திரம் அங்கங்கே நாய் சங்கம் நரிசங்கம் வச்சுக்கிறேன். ஒரு தலைவர் ஈஸ்வரனை விட ஒரு உன்னதமான தலைவரை நீங்க யாரை பெற்றுவிட முடியும்? நம்ம சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று சொன்னால் எடப்பாடியார்கள் அவசர அவசரமாக நம் சமுதாயத்தை சார்ந்தவர் அவசரமாக வன்னியருக்கு 10% இடஒதுக்கீடை அளித்தார். ஏன் கவுண்டருக்கு கொடுக்க வேண்டியதானே? அப்ப வன்னியர் எல்லாம் ஒற்றுமா போடுற இருக்காங்கன்ற காரணத்தினால்தான் அந்த சமுதாயத்துக்கு எடப்பாடி அவர்கள் அறிவித்தார். அப்ப கவுண்டருக்கு யார் கேட்பாங்க? நீ நாங்க கொடுத்துருவாங்களா? கொங்கு மண்டலத்தில் இருக்கிற ஒவ்வொரு கவுண்டரும் அண்ணன் ஈஸ்வரன் எங்கே செல்கிறாரோ அங்க என்னைக்கு ஓட்டு போடுறீங்களோ அன்னைக்குதான் மாறும். அந்த ஜாதி பார்த்து பயிர்றாங்களா? ஓட்டு ஒற்றுமையா போடுகிறார்கள். தலித்தாக இருந்தாலும் வன்னியர்களாக இருந்தாலும் முஸ்லிமா இருந்தாலும் அவர்கள் ஓட்டு அவர்கள் ஒற்றுமையாக போடுகிறார்கள் என்பதற்காக